அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நேயர்கள் அனைவருக்கும் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சௌக்கியமும் மங்களமும் உண்டாகட்டும். ஏப்ரல் 14, 2025 13, 4, 2026 வருடம் உண்டான காலகட்டத்தை தமிழ் வருஷ பருப்பு, தமிழ் வருடம் என்று சொல்கிறோம். அது தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது. இப்போது நம்மளுக்கு போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்கிறது. இப்போ விஸ்வாவசு வருஷம். சரி, இந்த விஸ்வாவசு வருஷத்தில் என்னென்ன கிரகச்சாரங்கள், கிரக மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்ன கிரக நிலைகள் இருக்குது, என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது, பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், அதாவது குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன, மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவா 4 பேரும் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. சந்திரன் தினக்கோள், அதாவது 2.25 நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் பங்குனி மாதத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள், அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இருக்கு இல்லையா, யுகாதி வருஷம் பிறக்கிறது இல்லையா, யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா, அந்த நாளின் நாயகன் யாரோ, அதாவது கிரகம் எதுவோ அதுவே இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது. அதனால் இந்த வருஷம் பார்த்தேன்னா சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்க்காதிபதியாகவும் வரார். இதை தவிர பார்த்தேனால் அதாவது சந்திரன் மந்திரியாக இருக்கார். அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா, இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இந்த திங்கட்கிழமை, அதனால் சந்திரன். அதே மாதிரி பார்த்தேனால் ஆவணி மாதம் சேனாதிபதி எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா, சேனாதிபதினு சொல்லக்கூடியது ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாளை சேனாதிபதியும், ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சஸ்யாதிபதியும். இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, சஸ்யாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சேனாதிபதியை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இராணுவங்கள், அதை தவிர தளவாடங்கள், அதை தவிர நம்முடைய பாதுகாப்பு, இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனாக இருப்பார் இந்த வாட்டி, இந்த வருஷம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார். அதை தவிர வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேனால் இந்த செவ்வாய் உங்களுக்கு அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். தனாதிபதி அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்ன்றதுனால நெருப்பின் மூலியமாக தானியங்கள் அதாவது லாஸ் ஆகக்கூடிய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும். அதை தவிர தானியங்களுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல கம்மியாக இருக்கும். அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தங்கம் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தங்கம் அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலேயானால். இது ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துல போகிறார். அது அவருடைய வீட்டையே வேறு 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறார். அதனால் தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும், தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும். தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்களில் கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும். இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். சரி, மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்கள் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சனியும் ஆட்சியில் போயிருக்கார். இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில் இருக்கிறது, மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. பணப்பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தொழிலாளர்கள் மத்தியில் பண வரத்து அதிகமாக இருக்காது. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி.
வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். லாசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார், அதாவது இதை விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில் போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய மாற்றம், பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும். பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம். பெண்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஐகானிக் ப்ரெசன்டேஷன் இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது அது ஒரு பெரிய ஏற்றம். பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகுறது, அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்குது. அதனால் பணம், பெண்களின் கையில் பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும். அதாவது அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது தவிர போதை வஸ்துக்கள், அது தவிர இந்த மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை ஏறக்கூடிய, அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன், அதாவது சித்திர மாதம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் மேஷ ராசியில் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் ராசியில் வந்து குரு, 4ஆம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும், கேது 6ஆம் இடத்திலும், சனி ஆட்சி மூல திரிகோணத்தோடு வந்து கும்பத்திலையும், அது தவிர ராகு, புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்குது. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தோம்னா, முதல்ல வரக்கூடிய பயிற்சி அப்படின்னா 26/4/2025 அன்னைக்கு ராகு கேது பெயர்றார். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திலையும் வரார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பெயர்ச்சி வருது. குரு 11/5/2025 குரு தன்னுடைய ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் குரு. இந்த வருஷத்தில் கடைசியில் மார்ச் 6ஆம் தேதி 2026ஆம் வருஷம் அப்போ வந்து சனியினுடைய மாற்றம் இருக்குது. சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 6/3/2026 அன்னைக்கு தான் வந்து மாறுறார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனியினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும்? மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நடுவில் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டை தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை போடும்போது உங்களுடைய ஹாரோஸ்கோப் போடுவோம். ஹாரோஸ்கோப்பில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குன்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் நன்னா இருக்காது. எதனாலன்றதே புரியாது. உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருக்கும், நல்ல தசை நடக்கிறதுன்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு. ஏன்னா அது லக்ன சந்தியாக வந்திருக்கும். விசாகம் 3ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பீங்க, விசாகம் 4ஆம் பாதம் ரிச்சிக லக்னமாக இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு என்கிட்ட வர்றவாளுக்கு 40-45 வயசு 50 வயசுலாம் இருக்கிறவாள்லாம் அவள் நட்சத்திரமே தெரியாமல் அவள் வந்து மிருகசீரிஷம்னு சொல்லிட்டு இருப்பாள். மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா ரிஷபத்தில் வரும், 3ஆம் பாதம்னா மிதுனத்தில் வரும். அதனால் அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாள். அதனால் சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம், என்ன பாதம், என்ன லக்னம், என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம், அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம்,
2025 26 ஏப்ரல் 14 முதல் 2025 ஏப்ரல் 13 வரை 2026 வரை உண்டான பலன்கள் ஒன்றொன்னா பார்க்கலாம். மேஷம், அஸ்வனி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிநாதன் இந்த மாதம் பிறக்கும் பொழுது 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு இருக்கார். அவர் மாத கிரகம்ன்றதுனால ஒரே ஒரு மாதம் 1.5 மாதத்தில் அவர் மாறி போயிடுவார். அதனால் ஒரு பெரிய விசேஷம், அதாவது அதனால் ஒரு பெரிய செட்பேக்குன்றது ஒன்றும் கிடையாது, கவலைப்பட வேண்டாம். பொதுவாக பார்க்க வேண்டியது நம்ம வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது மற்றும் சனியினுடைய மாற்றங்களை வச்சு தான் பொதுவாக வருஷ பலன்களை சொல்லணும். இந்த வருஷம் பார்த்தேனால் வருஷம் பிறந்த உடனே ஒரு 10-15 நாளில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு இவ்வளவு நாள் 12ஆம் இடத்துல இருந்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ராகு, அதாவது உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து, உங்களுடைய சுகத்தை கெடுத்து, உங்களுடைய வெளிநாட்டு பயணங்களை பிரச்சனைகளை கொடுத்து, அது தவிர உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகளையும் கொடுத்திருந்த ராகு மற்றும் கேது 6ஆம் இடத்துல உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுத்து அதிக கடனை வாங்க வச்சு இருந்த ராகு கேது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், லாபம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ராகு 11ஆம் இடத்துல போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும். அதனால் 11ஆம் இடத்தில் ராகு நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இதன் மூலியமாக எது நினைத்தீர்களோ அது உங்களுக்கு சேரும். அதனால் கவலைப்படவே தேவையில்லை. 11ஆம் இடத்தில் ராகு இருந்தால் அபரிமிதமான ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாழ்வில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும். இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சி உங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அதன் மூலியமாக இந்த விஸ்வாவசு வருஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்றதுனால குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சனியின் பார்வையும் இருக்குது, கேதுவினுடைய இது 5ஆம் இடத்துலையும் இருக்குது. அதனால் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வருஷம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல போகிறார். அதனால் கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம், முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சார் இது 3ஆம் இடத்துல குரு போனால் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா 12ஆம் அதிபதி அப்படின்னு ஒரு விரய ஸ்தானாதிபதியை இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். அதாவது மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. திருமணம் கைகூடக்கூடும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அதோட உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. அதாவது 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மேல் படிப்புக்கான விஷயங்கள், மேல் படிப்புக்கு இவ்வளவு நாள் தடையாக இருந்த காரணங்கள் எல்லாமே தடை விலகி உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. போஸ்ட் கிராஜுவேஷன் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். தனகாரகன் லாபஸ்தானத்தை பார்க்கறது எவ்வளோ பெரிய விசேஷம்னா, நீங்கள் எந்த டேப்பை திறந்தால் எண்ணெய் கொட்டித்துனா பிசிறு இல்லாமல் கொட்டுமே அந்த அளவுக்கு பண வரவு, எந்த ஒரு தங்கு தடைகளும் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு பண வரவு மிகவும் அதிகமாக இருக்கும், லாபங்கள் அதிகமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் 11ஆம் இடத்துல. 10-11 அதிபதி 11ஆம் இடத்துல போய் இருக்கார். தொழிலில் அபரிமிதமான லாபம் வரும். அபரிமிதமான லாபம்னா இவ்வளவு நாளாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய தொழிலாளர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்துகிட்டே இருந்தது. தொழிலில் மிகுந்த சுணக்கம் வந்து கொண்டே இருந்தது. இப்போ பார்த்தோம்னா தொழிலெல்லாம் மேன்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வாவசு வருது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா இந்த வருஷம் மொத்தமே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகிறது.
மொத்தத்தில் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு பார்த்தேன்னா எடுத்த காரியங்களில் வெற்றி அதாவது இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேற்படிப்பிற்காக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். வெளிநாட்டிற்கு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலைன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. சனியையும் ராகுவையும் பார்க்கறதுனால கோதண்ட ராகுவாக மாறுறதுனால எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு பிணக்கு இருந்தாலும் அதில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மேஷராசிக்காரர்கள் யோக நரசிம்மரை போய் வழிபட்டு வர்றதும், அவருக்கு ஒரு சிவப்பு கலர் துணி வஸ்திரதானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். அதுவும் இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த செங்கல், மண், ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரம், இரத்த சம்பந்தப்பட்ட டாக்டராக இருக்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் மருந்து சம்பந்தப்பட்ட, மருத்துவமனை சம்பந்தப்பட்ட, அதை தவிர ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட, அதை தவிர சமையல் கலை வல்லுநர்கள், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதை தவிர உடற்பயிற்சி செய்கிறவங்க, இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க, ஐபிஎஸ் அந்த மாதிரியான கேடர்ஸில் இருக்கிறவங்க, ஆர்மி, நேவி இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வருஷம் பெரிய ஏற்றமான வருஷம். இந்த வருஷத்தில் 85 விழுக்காடு உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் அப்படின்றத ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். இருந்தாலும் இவர் மாத கிரகம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு ஒரு தரம் அவர் அந்த இடத்த விட்டு மாறிடுவார். இப்போ வக்கரகதியில் வேலை இருக்கார். உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இவ்வளவு நாளாக இருந்து இந்த ஒரு வருஷம் மிகுந்த பாடுபடுத்திட்டார். இந்த விஸ்வாவசு வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11/5/2025 மாறுறார். இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். தனக்காரகன் தனஸ்தானத்தில் போய் உட்கார்றார். பெரிய ஏற்றம். எந்த இடத்துல இருந்தும் பணம் வந்து கொண்டே இருக்கும். தொட்ட இடமெல்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா இடத்திலும் பெரிய ஏற்றம் இருக்கும். 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுக்கு 6, 8, 10 என்ற 3 இடத்தையும் குரு பார்க்க கோடி நன்மை. இதன் மூலியமாக பார்த்தோம்னா புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பேச்சின் மூலியமாக, பேச்சின் நளினத்தினால் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துலேயே குரு பகவான் போய் உட்கார்றார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் சுப செலவுகள் வரும். குடும்பத்தில் பார்த்தோம்னா அதாவது குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறது, இல்லைன்னா தவிர எஜுகேஷன் இதுக்குன்னு செலவு பண்ணுறது, வீட்டில் சுப செலவுகள், ஊனல் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வாவசு வருஷம் வருது. இதை தவிர பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்த குரு பார்க்குறார். 8ஆம் இடத்த குரு பார்க்கறது பெரிய விசேஷம். எதனால் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுப்பார். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர வெளிநாட்டிலிருந்து திடீர் பண வரவு வரும். தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் எடுத்து அதை தவிர வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை அமையும். வேலையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வருஷம் பார்த்தலையானால் இவ்வளவு நாளாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த ராகுவும் 5ஆம் இடத்துல இருந்த கேதுவும் மாற்றம் அடைகிறாங்க. 26/4/2025 ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலையும், கேது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் வருகிறார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதால சிறு சிறு இன்னல்களை தாய்க்கு உண்டாக்குவார். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இவ்வளவு நாளாக கேது இருந்ததுனால திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கைலாம் இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா கேது 5ஆம் இடத்துலேருந்து மூவ் ஆகிடுறது பெரிய விஷயம். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். 10ஆம் இடம் வலுப்படுறது. குரு அதாவது ராகுனுடைய
ராகு 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம், இண்டஸ்ட்ரியெலாம் வச்சுருக்கவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு, சின்னத்திரை பெரிய திரையிலலாம் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம். அதாவது இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, காட்டன், இந்த இது டெக்ஸ்டைல் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியும், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட, இரும்பு சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். கம்யூனிகேஷன் லெவல்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கிறவாளுக்கு ரொம்ப பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த வருஷம் பார்த்தாலே, ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியின் 10ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்பவும் விசேஷம். தொழிலின் மூலியமாக அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்தில் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்க. ராகுவும் சனியும், சனி பகவான் தனித்து இருக்கும்போது 9 10 அதிபதினு சொல்லக்கூடியவர்ன்றதுனால தர்மகர்மாதிபதி யோகத்தையும் கொடுக்குறார். இதன் மூலியமாக பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. சனி பகவான் தனித்து இருந்தாலும் அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கார். ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுப்பார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். அதன் மூலியமாக பார்த்தேன்னா ராகு இருக்கும் வீட்டிலேயே சனியும் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். அதுவும் குரு வேற ராகுவை பார்க்குறார். குரு ராகுவை பார்க்கறதுனால கோதண்ட ராகுன்னு சொல்லக்கூடியது. அதனால் ராகுவினுடைய தேக்ஷிண்யம் எல்லா விதமான ஏற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வருஷம். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு இந்த அரசியல் சமூக செல்வாக்கு உள்ளவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசிக்காரர்கள் அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக உண்டு. குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா உங்களுக்கு குரு மாறின உடனேவே பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது. பேச்சில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலைகள் அமையக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தனக்காரகனே தனஸ்தானத்தில் இருப்பதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு வாங்க வேணும்னு பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வாங்கும்பொழுது அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக வெரிஃபை பண்ணி வாங்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய சுகங்கள் சற்று கெடும். இருந்தாலும் படிப்பில் நல்ல மேன்மை இருக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி திருமணமாய் ரொம்ப நாள் ஆச்சுன்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருந்தால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, காட்டன் மில்ஸ் வச்சுருக்கிறவங்க, இது டெக்ஸ்டைல் இது பண்ணுறவங்க, பால் பதனிடும் வியாபாரம் பண்ணுறவங்க, பால் வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த பால் பதனிடும் பொருட்கள், நெய், வெண்ணெய் இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு தரமாவது இந்த வருஷத்தில் ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஒளிரும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் 90 விழுக்காடு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.